நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் போய் சொல்லல ஆண்டி. என் கடந்த காலத்தை மறைச்சு என் வாழ்க்கையில புது உறவுகளை ஏற்படுத்திக்கணும்னு நான் இது வரைக்கும் நினைச்சதும் இல்லை, இனிமே நினைக்கவும் மாட்டேன். அதனாலதான் நான் ஆதித்யா கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேன். என்னது? ஆதித்யாக்கு எல்லா உண்மையும் தெரியுமா? ஆமா, எனக்கு என்ன நடந்ததோ, என்னால என் குடும்பத்துக்கு என்னென்ன கஷ்டம் வந்ததோ எல்லாமே ஆதித்யாக்கு தெரியும். கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி, என்ன அவர் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி என் கடந்த காலம் எல்லாம் அவருக்கு தெரியணும்னு நான் விருப்பப்பட்டேன். அப்புறம் இன்னைக்கு என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கும் இருக்கு ஆண்டி. என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கான பதில் எனக்கு நிச்சயதார்த்தமான அன்னைக்கு ராத்திரியில தான் எல்லா பதிலும் மறைஞ்சிருக்கு ஆண்டி. ஆட எவ்வளவு நல்லா இருக்கு. வேணாம், முதல்ல சப்பாத்தியை சாப்பிட்டுருவோம். என்ன மாமா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நல்லா ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அக்கா இங்க இல்லாத சந்தர்ப்பத்தை நீங்க உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டு இருக்கீங்க இல்ல? நான் உன் அக்காவை பார்த்து பயப்படுறேனா? ஏன் என் வாயை பொத்திடுவாளோ? மற்றவங்க அனுமதி கொடுத்தாதான் சாப்பிடணுங்கிறதுக்கு நான் ஒன்றும் பச்சை குழந்தை கிடையாது, தெரிஞ்சுக்கோ. ஓ, அதுதான் விஷயமா? ஆமா ஆமா, அதான் விஷயம். அட, நீ என்ன பண்ற? சாட்சி, உங்களுக்கு எதிரா நான் சாட்சி தயார் பண்றேன். நடந்தது என்னன்னு அக்காக்கு தெரியப்படுத்தணும்ல. நீ ஒரு மோசமான பொண்ணு, என்ன மாட்டி விட்டுறாதம்மா. உன்னோட அக்கா இருக்காளே என் மருமக தேவயானி, அவ வெறும் தேவயானி கிடையாது, டாக்டர் தேவயானி. பார், இங்க பாரு பாரு, விரல இப்படி வச்சுக்கிட்டு வாய்க்குள்ள விட்டு நான் சாப்பிட்டதெல்லாம் வெளியே எடுத்துடுவா. இங்க பாரு, ஜிலேபி இன்னும் கொஞ்சம் தான் மிச்சம் இருக்கு. அதை மட்டும் சாப்பிட்டுறேனே, இல்லைன்னா மனசுக்குள்ள ஏக்கம் அப்படியே நின்றுகிட்டு இருக்கும். சரி, ஆனா ஒரு கண்டிஷன். நீயும் அக்காவுக்கு குறைஞ்சவில்லை. சொல்லு, என்ன கண்டிஷன்? இந்த ஜிலேபிய உங்களுக்கு என் கையால தான் ஊட்டி விடுவேன். அவ்வளவுதானே, கண்டிஷன் ஒத்துக்கிறேன். இந்தா, ஊட்டி விடு. அப்புறம் மாமா, அக்கா எங்க இருக்காங்க? நான் தான் நீ சொன்ன கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டேன்ல. இப்போ ஏன் உங்க அக்கா எங்க இருக்கான்னு கேக்குற? அது ஒண்ணும் இல்ல, நான் என் வீட்டுக்கு போலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். பார்ட்டிக்கு அப்புறம் அவரோட நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு. நான் ஃபோன் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் இப்ப போய் ஆகணும்ல. நீங்க பொம்பளைங்க இருக்கீங்களே, எப்ப பார்த்தாலும் ஆம்பளைங்களை பத்தி கவலைப்படுறதுக்குன்னே தான் பிறந்திருக்கீங்க. இன்னைக்கு பார்ட்டி எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் உள்ள போயிருக்கும், அதனால நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருப்பான். ஆனா நீ என்னடான்னா அவனை பத்தியே கவலைப்பட்டுட்டு இருக்க. எப்பா ஆஞ்சநேயா, எதுக்கப்பா இந்த கவலைங்கிற நோயை பொம்பளைங்க மனசுல வச்சு தச்சிட்ட? சொல்லு. ஒரு ஆம்பளை
பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணி நான் என் வாழ்க்கையில இப்பதான் பாக்குறேன் தெரியுமா? ஆனா நான் சொன்னது உண்மையான விஷயம் தானே, சொல்லு. ஆ? ஆனா தேவயானியை பத்தி மட்டும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் மத்தவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்றதே அவ வேலையா வச்சிருக்கிறா. அண்ணே, சாப்பாடெல்லாம் ஆறிட்டு இருக்குண்ணே. எனக்கு பசிக்கல, என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க ப்ளீஸ். சரி, நாங்கெல்லாம் அங்க வந்திருக்கவே கூடாது. நாங்க பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிறோம். பட் உனக்கு தெரியும்ல உன்னோட சித்தி எப்படிப்பட்டவன்னு. வயசுல என்னவோ உன்னை விட ஜாஸ்தியானவதான். ஆனா அறிவுல உன் வயசுல 1/4 பங்கு கூட எனக்கு கிடையாது. இங்க பாரு, நாங்கெல்லாம் தோப்பு காரணம் போடுறோம், எங்களெல்லாம் மன்னிச்சிடு. கொஞ்சம் சரிய. இப்ப நீ சிரிக்க போறியா இல்லையா? ஆமாண்ணே, உங்களுக்கு தான் தெரியும்ல நாங்க எல்லாரும் பைத்தியம்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, முதல் இரவுல வித்யாவுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்துட்டோமே. அச்சச்சோ. என்னாச்சு? என்ன பாரு, இது வரைக்கும் நீ உன் சித்திக்கிட்ட எதையுமே மறைச்சது கிடையாது. என்ன விஷயம் ஆதித்யா? என்கிட்ட சொல்ல. பிரியாக்கும் எனக்கும் சண்டை. பார்ட்டில நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். ஏதோ சின்ன விஷயத்தை வச்சு என் கேரக்டரே அவ சந்தேகப்படுறா சித்தி. தன்னோட கடந்த காலத்தை அவன் மறக்கவே மாட்டேங்கிறான். நான் என்ன பண்றது? என்னால அவளை சரியா புரிஞ்சிக்கவே முடியல சித்தி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மள இப்படி பண்ணதால ஆதித்ய என்ன ரொம்ப கோவமா இருக்காரு. நம்ம கூட இப்படிலாம் பண்ணிருக்க கூடாது. அதோட ஆதித்ய நம்ம எல்லாரையும் மன்னிச்சிருவாரா? நீ கேக்குறதும் சரிதான். என் புருஷன் மன்னிப்பார். என்னங்க வந்துட்டாரு. என்னங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடுங்க. நான் இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது. இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு கோவமா இருந்தா வேணும்னா 2 அடி அடிச்சிருங்க. அடிங்க, நல்லா அடிங்க. அவனை தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்க. இங்க பாரு சிட்டு, என்னைக்காவது சூரியன் உதிக்காம இருந்திருக்கா? அதே போல நீ என்னைக்காவது தப்பு பண்ணிருக்கியா? ஏன் மன்னிப்பு கேட்குற? ஆனா ஒண்ணு, நீங்களா அங்க வந்துடக்கூடாதுன்னு சொன்னல, அந்த விஷயம் மட்டும் சரிதான். அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா? அட சிட்டு, நான் எப்போ உன் மேல கோபமா இருந்திருக்கேன்? உன்ன மாதிரி அழகா குறும்பு பண்ற பொண்டாட்டிக்கிட்ட யாராவது கோச்சுக்குவாங்களா? ஜெகதீஷ் அண்ணா, என்னோட புருஷன் வரலையா? இல்ல, அவருக்கு ஒரு ஃபோன் வந்தது. அப்புறம் அந்த வேலையாவே அவர் வெளியில கிளம்பி போயிட்டாரு. ஐயோ ராமா, இந்த அர்த்த ராத்திரியில அப்படி என்னதான் புடலங்க வேலை இருக்க தெரியலையே. தெரியாம தான் கேக்குறேன். உன் வேலையை பாரு போ. பாட்டி, அது வந்து
அவருக்கு ஏதாவது அவசர வேலை ஏதாவது வந்திருக்கும். அது மட்டும் இல்ல, சிட்டில ராத்திரியில வேலைக்கு போறது ரொம்ப சகஜமான விஷயம். அது எப்படி சகஜமா இருக்கும்? ஆ? ஏய், நீ சும்மா இருக்க மாட்ட? ராத்திரியானா தேவதை தேவர்கள்ல இருந்து பறவை ஆடு மாடு வரைக்கும் எல்லாமே ஒன்னாதான் தூங்கும். அவன் பண்றதுல இருந்தே நல்லா தெரியுது. நீ அவனை இன்னும் உன் முந்தானையில முடிச்சு வைக்கவே இல்ல. அவ்வளவுதான். என்னமா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? யாராச்சும் கேட்டாங்கன்னா பிரச்சனை பெருசாயிடும். பிரச்சனை பெருசாக வேண்டாம்னா முதல்ல இவளுக்கு மூளை அம்மா, வளரணும். ஏய், சும்மா நீ இருங்க. சும்மா இருடி. பொழுது சாய்ந்த உடனே புருஷங்கார வீட்டுக்கு திரும்பலைனா அந்த வீட்டு பொம்பளை தாண்டி எல்லாரும் தப்பா பேசுவாங்க. அதுக்கு ஏமா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல வாயை மூடுங்க, கிளம்பி வாங்க. நான் எதுக்கடி வாயை மூடணும்? நான் அப்படிதான் அதெல்லாம் காலையில பேசிட்டே பேசிக்கலாம். இருப்பேன். அவன் வரல, எனக்கு காலையில வரைக்கும் காத்திட்டு இருந்தா குடும்பமே சும்மா கெட்டு போயிடும். கத்தாதீங்கம்மா, வாயை மூடிட்டு வாங்க. நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் அப்படிதான் கத்துவேன். ஏன்னா அவ என்னோட பேத்தி. அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என் வாழ்க்கையில எனக்கு நடந்த அநீதிக்கு சாட்சியும் இல்ல. என் வாழ்க்கையை அழிக்க நினைச்சவன் யாருன்னு நான் சொல்ல விரும்பினாலும் அவன் யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. ஆண்டி, எது எப்படி நடந்துச்சோ ஒண்ணு விடாம எல்லா உண்மையையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். யாரோ அறிவால் விதித்தான் அறிவாரோ, யாரோ வலியை உணர்வாரே யாரோ, விதி செய்த வினைதான் என்ன, மதி செய்த சதிதான் என்ன, இவன் கண்ட சோகம் சொந்தமானதே கண்ணில் வாழுதே, யாரோ அறிவாள் விதித்தான் அறிவாரோ, யாரோ. இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க நம்பினாலும் நம்பலைனாலும் ஆதித்யாவோட எனக்கு ஏற்பட போற உறவை நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்ல ஆதரிக்கலையா? இத முடிவு பண்ற உரிமை உங்க கையில மட்டும்தான் இருக்கு.
நீ சொன்ன எந்த விஷயங்களையும் நான் நம்பலன்னா நான் ஒரு பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல பிரியா. எந்த ஒரு சாதாரண பொண்ணாலையும் இவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சதுக்கு அப்புறமும் தான் சுய கௌரவத்தையும் மரியாதையையும் இந்த அளவுக்கு காப்பாத்திக்க முடியவே முடியாது. உன்னை என் பையன் வாழ்க்கை துணையா ஏத்துக்கிறத நினைச்சேன். நான் இவ்வளவு நாளா சந்தோஷமா மட்டும்தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு அத நினைச்சு ரொம்ப கர்வப்படுறேன் பிரியா. நீ என்னோட வீட்டுக்கு மருமகளா வரப்போற. நான் உனக்கு மாமியார் மட்டும் இல்ல பிரியா, ஒரு அம்மாவும் கூட. ஆனா ஒரு அம்மாவா இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை நாளைக்கு என் பையனோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு இதனால எந்தவித பாதிப்பும் வந்துடக்கூடாது. உன்னோட கடந்த காலம் உங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு சுவரா வந்துடக்கூடாது. அதனால நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியம் பண்ண, உன் புது வீட்டுல நீ அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி, உன் புது வாழ்க்கையை நீ தொடங்கறதுக்கு முன்னாடி இந்த உண்மைய உன்னோட வாழ்க்கையிலிருந்து ரொம்ப தள்ளி வைக்கணும். ஒரே அடியா நீ அதை மறந்துடணும். சத்தியம் பண்ண. நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன் ஆண்டி. என்னோட கடந்த கால வாழ்க்கைய, எல்லா பழைய சம்பவங்களையும் மறந்துட்டு என்னோட புது வாழ்க்கையோட சந்தோஷத்தை பத்தி மட்டும்தான் நினைப்பேன். எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு பிரியா. நீங்க எப்படிங்க? என்னோட மருமகளை நான் இங்க வந்ததானே பார்க்க முடியும். ஆக்சுவலி நான் பிரியா கிட்ட நாளைக்கு ஃபங்க்ஷனை பத்தி பேசுறதுக்காக வந்தேன். ஓ, பாட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும், டான்ஸ் ரிஹர்சல்லாம் பண்ணணும். அதை பத்தி பேசிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். சரி, நான் அப்ப கிளம்புறேன். வரேம்மா. குட் நைட். குட் நைட். உள்ள வாங்காது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வித்யா, நீ இன்னும் தூங்கலையா? எங்க போனீங்க நீங்க? ஒரு ஃபோன் பண்ண முடியாது உங்களால? நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். நான் ஃபோன் பண்ணிட்டு தான் உன்னோட டென்ஷன் எல்லாம் பறந்து போயிருக்குமா? ஒவ்வொரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? நான் ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தேன். இப்ப கொஞ்சம் லேட் ஆனதுனால என்ன ஆயிப்போச்சு? இங்க பாருங்க, அப்படி இல்ல. நான் சொல்ல வரது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க பார்ட்டில இருந்து அப்படியே வெளியில போயிட்டீங்களா? அதான் எங்க போனீங்க, என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். சரி, இப்ப அதனால என்ன ஆச்சுன்னு சொல்லு. நான் தான் சொல்றேன்ல, முக்கியமான வேலையா வெளியே போயிருந்தானே. அதை உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? மத்தவங்க சொல்றதையெல்லாம் கேளு, ஆனா நான் சொன்னா நம்பாத. விஷயம் நம்பிக்கையை பத்தி இல்லைங்க. நான்
பொதுவா தான் சொன்னேன், அவ்வளவுதான். வெளியில போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமே தானே கேட்டேன். ஏன் நிறுத்திட்ட? உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு தான் எங்கேயும் போகணும்னு சொல்ல. இங்க பாரு வித்யா, நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ அப்படியே வாழ்ந்துக்க. அதே மாதிரி என்னையும் வாழ விடு. என் வாழ்க்கையில யார் தலையிட்டாலும் எனக்கு அது பிடிக்காது. முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்க. நான் எங்க போறேன் எங்க வரேன்னு எதுக்காக உன்கிட்ட சொல்லணும்? ஆமா, இத பத்திலாம் கேட்கறதுக்கு நீ யாரு? நான் உங்களோட ஃப்ரெண்டு தானே. அப்ப ஃப்ரெண்டா மட்டும் இரு. ஒய்ஃப் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாத. சொன்னது புரிஞ்சுதா?